வழியும் உண்மையும் வாழ்வும் நான் என் வழியாயின்றி எவரும் பங்கேற்பது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்றிருக்கிற இந்த குழந்தைக்காகவும், இந்த பெற்றோர் ஞானத்தாய் தந்தையர்களுக்காகவும், திருமுழுக்கு பெற்றுள்ள நம் அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறைஞ்சி நம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு எனும் மொழி வீசும் தெய்வீக மறைப்பொருளால் திருமுழுக்கின் வழியாக இந்த குழந்தைகள் மறைப்பிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு உறுதிமொழியின் வழியாக இவர்கள் விசுவாசத்திற்காகவும் அது நற்செய்தியின் சாட்சிகளாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். தூய் ஆவியானவரின் வழியாக இவர்களை அரசின் நேரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த குழந்தைகளுக்கு விசுவாசத்தில் சிறந்த முன்மாதிரியை விளங்க வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். நம்முடைய குடும்பங்களை உங்கள் அன்பில் என்றும் காத்திட வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகிறோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையப்பரே, திருமுழுக்கு யோவானே, ராயப்பரே, சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித ஜெயராக்கி அன்னையே, இறைவனின் எல்லா புனிதரே, புனிதையரே, இப்பொழுது இந்த குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக அசுத்த ஆவிகளிலிருந்து இந்த குழந்தையை இறைவன் தாமே காப்பாற்றி இந்த குழந்தைகளுக்குள் ஆண்டவருடைய ஆவி பிரசன்னம் இந்த குழந்தைகளோடு இருக்கவும் நாம் சிறப்பாக என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, தீவின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது வழியின் உயர்த்திற்கு அரசு கொண்டு வந்து சேர்க்கவும் திருமணம் இந்த உலகிற்கு நான் செய்தேன். இந்த குழந்தைகளை எந்த பாவத்திலிருந்து மீட்டு அது மாட்சியின் ஆணையமாக இவர்களின் தூய் ஆவியானவர் குடிகொள்ள செய்வதை ஆண்டவர் ஆட்சியை உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அறிந்து உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அறிந்து ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாகும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் அவரே. ஆமென். அன்பார்ந்த பெற்றோரே, ஞானத்தாய் தந்தையரே, திருமுழுக்கு என திருவருட்சாதனத்தின் வழியாக நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் அன்புள்ள இறைவனாலும் ஆவியினாலும் புது வாழ்வு பெறப்போகிறார். இவர்களில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயலுங்கள். ஆகவே நம்பிக்கையினால் தூண்டல் பெற்று இந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கை அதுவே திருச்சபையினுடைய நம்பிக்கை. அதிலே நான் குழந்தைகள் திருமுழுக்கு இறை மக்களுக்குள்ளே சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களால் பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் வாய்ந்தவர் செய்து விட்டுவிடுவீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவரமாக இருக்கிற சாத்தானை விட்டுவிடுவீர்களா? இன்னையும் மண்ணையும் படைத்த எல்லா மன்ன நம்பிக்கையா நம்புவீர்களா? அவருடைய ஒரே மகன்